வெல்கம் டு டே 6 டீடாக்ஸ் சேலஞ்சுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து 5 டேஸை வந்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இவ்வளோ தூரம் வர்றீங்கன்றது. ஸோ இதே மாதிரி இந்த 21 டேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எந்த டாஸ்க்குமே இல்லைங்க, இது ஒரு ஃப்ரீ டே. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் 5 நாளாக வந்து ஒரு 5 விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேப். எதுக்குன்னா, ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் 5 நாளில் என்னெல்லாம் பண்ணீங்கன்றத யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இன்னைக்கு. ப்ளஸ் அந்த 5 நாளில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா இன்னைக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 5 நாள் இதையும் இன்னைக்கு வந்து நீங்கள் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை மாதிரி நடுநடுல நான் இதில் வந்து பிரேக் விடுவேன். ஏன்னா ஒரு ஜஸ்ட் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பீரியட் இது. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் கடந்த 5 நாளை யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் பண்ணோம், நம்ம உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு. மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல போன 5 நாளோட மொத்தமாக உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஏன்னா மற்றவங்களும் பார்க்காதவங்க பார்த்து அதை பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ இந்த 5 நாள் நீங்கள் பண்ணதில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாற்றங்கள் என்னன்றதை போடுங்க. எனக்கும் அதை கேட்குறது சந்தோஷம், மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ கடந்த 5 நாள் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது சேலஞ்ச், அடுத்த செட் ஆஃப் சேலஞ்ச், இன்னும் ஒரு லெவல் அதிகமாக போக போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கீங்கன்னா இப்போ செகண்ட் கியருக்கு உங்களை நான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அடுத்த செட் ஆஃப் சேலஞ்சஸ்லாம் என்னன்ற சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கடந்த 5 நாளில் நீங்கள் என்ன சேலஞ்சஸ் பண்ணீங்களோ அதை ஃபுல்லாத்தையும் திருப்பி இன்னைக்கு ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த நாளை வந்து ஒரு அவேர்னஸ் டேவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். மறக்காமல் அந்த 5 நாளோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் வந்து போடுங்க மறக்காமல், சரிங்களா? நன்றிங்க.